Hi, good morning to all. This is early morning English session. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க பேசும்போது, நீங்கள் என்ன செய்யணுன்னா காலையில் எழுந்திருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்லா படிக்கணும், அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. நீங்கள் என்ன செய்யணுன்னா காலையில் எழுந்திருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேகமாக ஓடணும், காலையிலே யோகா செய்யணும், இதை மட்டும் செஞ்சால் போதும். அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் நம்ம எதை வேணாலும் சொல்லிப்போம். அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ள வார்த்தை, ஆங்கில வார்த்தை என்னென்னா வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு டூ அப்படின்னா நீங்கள் செய்யணும் அப்படின்னு அர்த்தம். யூ ஹாவ் டு டூ இஸ்னால் நீங்கள் செய்யணும். நீங்கள் என்ன அதாவது செய்யறதுக்கான அவசியம் இருக்குது, அத்தியாவசியம் இருக்குது, சரிங்களா? யூ ஹாவ் டு டூ இஸ் கோ அண்ட் ஸ்டடி பிகாஸ் டுமாரோ யூ ஹாவ் அன் எக்ஸாம். இன்றைக்கி நீங்கள் இப்போது யூ ஹாவ் டு டூ இஸ் கோ அண்ட் ஸ்டடி ஃபார் யுவர் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸாமுக்காக படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஸோ அப்போ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ்னால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, சரிங்களா? நீங்கள் என்ன செய்யணுன்னா காலையிலே எழுந்திருக்கணும், கெட்டப் இன் தி ஏர்லி மார்னிங். நீங்கள் என்ன செய்யணுன்னா நல்லா படிக்கணும். வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஷுட் ஸ்டடி வெல். அப்புறம் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் கெட்டப் அண்ட் வாக் டெய்லி 2 hours in the early morning அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்போ அடுத்தது நீங்கள் என்ன செய்யணுன்னா காலையிலே பிராணாயாமா செய்யணும். வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் டூ பிராணாயாமா இன் த ஏர்லி மார்னிங். அப்புறம் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் டூ சம் யோகாஸ் இன் தி ஏர்லி மார்னிங், சரிங்களா? அப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா இயற்கையோடையே வாழணும் அப்படின்னு சொன்னால் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஷுட் லிவ் வித் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா கண்டினியூஸாக இங்கிலீஷ் கிராமர் கிளாஸை அட்டன் பண்ணணும். அப்படின்னா வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஷுட் அட்டன் இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா அப்படின்னா வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், அதுக்கப்புறம் ஷுட், நீங்கள் வந்து அப்படியே என்னென்ன செய்யணுமோ அதை வந்து சொல்லிக்கலாம், சரிங்களா? ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, பை, டேக் கேர், அண்ட் வி வில் மீட் டுமாரோ மார்னிங். பை, டேக் கேர்.